சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த நாள் வலிமையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நம்மை சுற்றியுள்ள எல்லா உயிர்களிலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம் தான் நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விழுப்புரம் மாவட்டம் வெங்கத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவுக்கு நாங்கள் 25 வருஷமாக இப்போ தொண்டு செஞ்சிட்ருக்குறோம். போன வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி அம்மா திடீர்னு எனக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அம்மாட்ட மாலை போட கூப்பிட்டு வரும்பொழுது, நானும் எப்போ வந்தாலும் மருவத்தூர் வரும்பொழுது பாதபூஜை வாய்ப்பை நான் எப்பொழுதும் மிஸ் பண்ண மாட்டேன். அம்மாட்ட பாதபூஜை நானும் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா எங்கள் சாருக்கு திடீர்னு அட்டாக் வந்துருச்சு. நான் ஈராசிரியர் பள்ளின்றதால டியூட்டிக்கு போயிட்டேன். அவருக்கு அட்டாக்குன்னே தெரியல. அடுத்த நாள் எங்கள் வீட்டில் கடை வச்சுருக்கிறவங்க அவங்க எனக்கு இப்படி தானே இருந்தது, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டதால அவர் 3 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். அவரும் ஒரு காரில் போயிட்டுருக்காரு. அடுத்து நான் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தான் எங்கள் அக்கா பையன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சித்தப்பாவுக்கு மைல்டு அட்டாக் சித்தி, நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொன்ன பிறகு நான் ஒரு காரில் போயிட்டுருக்குறோம். இவருக்கு ஆத்தூர்லேயே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு இவரை சேலம் கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கோம். எனக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அம்மா எனக்கு யாருமே இல்லையம்மா, ஒன்றை விட்டா நான் ஒன்றே தான்மா நம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் கிடையாதுமா, நான் அவர் இல்லைன்னா நான் எப்படிமா அவனுக்கு தொண்டு செய்வேன் அப்படின்னு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வழி தெரியாதால ஒரு சந்தில் விட்டார் அந்த டிரைவர் காரை. அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்மா ஊர்வலம் வந்துச்சு. நான் அம்மா அம்மா அப்படின்னு கத்திட்டு இறங்கி காரில் இருந்து ஓடி முந்தாணி பிச்சை மாட்டி ஏந்தி, அம்மா எனக்கு யாருமே இல்லைம்மா, ஒன்றை விட்டு நான் என்னம்மா செய்வேன், எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னு நான் கதறும் பொழுது அங்கே மேலே இருந்து அந்த பூசாரி கூப்பிட்டு 2 எலுமிச்சங்கனி, அம்மாவுடைய பூ, அந்த நீர், குங்குமம் எல்லாம் கொடுத்தாரு. அதை நான் வாங்கிட்டு ஒரு பழம் முந்தானியில் முடிஞ்சிட்டு ஒரு பழம் பேக்கில் போட்டுட்டு அம்மாவுடைய நீர் குங்குமத்தை வச்சுட்டு அந்த பூவையும் தலையிலே சூடிக்கிட்டு நேராக நாங்கள் மருவத்தூர் மணிப்பால் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அவர் போய் ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்காரு. டாக்டர் அவரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நான் உள்ளார நுழையும் போது 7 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க சித்தி அப்படின்னு சொன்னால், ஏன்னா குடும்பம்லாம் அவர் தான் பார்க்குறதால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் என்ன எது இருக்குன்னு எனக்கு தெரியாது எங்கள் குடும்பத்தில். அதுக்கு பிறகு பசங்களும் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் முன்பணமாக கட்டி அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் அம்மா கொடுத்த அந்த பூவையும் அந்த எலுமிச்சங்கனி அந்த நீரை வச்சுக்கிட்டு தான் நான் போய் அவருக்கு கையெழுத்து போட்டேன். அம்மா நீ தான் துணை, எனக்கு யாருமே இல்லை, நான் என்னம்மா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாதை மாதிரி தான்மா நான், நீ இல்லைன்னா நான் என்னம்மா பண்ணுவேன், இவர் இல்லைன்னா எனக்கு அப்படின்ட்டு நான் அழுதுகிட்டே கையெழுத்து போட்ட பிறகு ஆஸ்பத்திரிக்கு போனார். 1 செகண்ட் கூட இல்லைங்க, அப்படியே ஒன்றுமே இல்லை, ஆஞ்சாதான் 2 பிளாக் தான், அது மைல்டு பிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 1 செகண்டுக்குள்ளே வெளில வந்துட்டார் அவர். என்னால் நம்பவே முடியல. ஆனால் இது நடந்த உண்மை. 2020 நடந்தது இது. அம்மாவுடைய அற்புதங்கள் எத்தனையோ இருக்கும். ஆனால் அம்மாவுடைய திருப்பலி எழுச்சி நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு செய்யூரில் வாழும் ஒரு சீருடைய தொண்டனவன் விதினால் முடிந்த பொழுது உய்ய வழி காணாமல் அவன் மனைவி உன் தாளில் வீழ்ந்தாள், தையல் அவள் பாலிக்கும் தொண்டனவன் பக்திக்கும் உவந்து நாள் நீட்டி தந்தாய். அந்த வரி வரும்போது நான் ஆனால் என்ன அறியாமே நான்
அழுவேன். அது கரெக்டாக என் வாழ்க்கையிலேயே அம்மா நடத்தி காட்டி என் மாங்கல்யத்தை காப்பாற்றி அம்மாவுடைய திருமண நாள் எங்களுக்கு கலந்துக்கு வச்சு இன்றும் அம்மா வந்து எங்களுக்கு பாத பூஜை அருள் செய்து அம்மாவுடைய அற்புதங்கள் கோடான கோடி. அம்மாவை மிஸ் பண்ணாதீங்க. அம்மா நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனைவரும் நலமோடு வளமோடு அன்னையின் அருளை பாதங்களை பணிந்து அம்மா குடும்பம் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.